நேற்று நைட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் காலையில் தான் இன்றைக்கி எடுத்து வச்சேன். அதுக்கப்புறமா லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சிக்கனில் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 டிஷ் பண்ணேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃப்ரைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். டீப் ஃப்ரை கிடையாது. மசாலாஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் அதில் சிக்கன் 65க்கு போடுற மாதிரியே மசாலாஸ் ரெடி பண்ணிக்கணும். சைடில் வந்துட்டு சிக்கன் கிரேவிக்கும் ரெடி பண்ணேன். நான் இதில் வந்து சிக்கன் கிரேவியில் வந்து யூஸ்வலாக எல்லாம் போடுற மசாலாஸ் தான். ஆனால் என்ன ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா டொமேட்டோ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. அந்த டொமேட்டோட புளிப்போடு சேர்த்து அந்த சிக்கனை சைட்லேயே வந்து அந்த ஃப்ரைக்கும் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டு ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருந்த சிக்கனை போட்டு சிக்கனை வந்து அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறி விட்டுக்கணும். சைட்லேயே அப்படியே கிரேவியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிரேவியில் சிக்கன்லாம் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரைக்கு ரெடி பண்ணியிருந்ததில் வந்து ரெடியானதுக்கப்புறம் அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆனியன் அப்புறமா வந்துட்டு கறி லீவ்ஸ் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது. ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணால் சூப்பராக ரெடி ஆகிடும். கிரேவியும் ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையும் வச்சு சப்பாத்தியோட லஞ்ச் முடிச்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.